विनायक पाद नमस्ते। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः ओम भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओम ओम सौं सरवण भव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं நமக. என்னுடைய குருமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவரோர் ஆன்மீக மையத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அத்தியாயம் 5. ஒரு நறுமண சித்தர் தன் அற்புதங்களை காண்பிக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. என்னை சமாதானப்படுத்த சாலமனின் இந்த ஞானம் எனக்கு இல்லாது போய்விட்டது. எங்கு வெளியில் சென்றாலும் எனக்கென்று விதித்துள்ள என் குருவின் திருமுகத்தை தேடியவாறே இருந்தேன். ஆனால் என் உயர்நிலை பள்ளி படிப்பு முடியும் வரை அவரை நான் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படவே இல்லை. அவருடன் நான் இமயச்சாரலுக்கு ஓடிச் சென்று 2 ஆண்டுகள் கழிந்த பின்பே என் குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் என் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் மகத்தான நாள் வந்தது. இதற்கிடையில் நான் பல மகான்களை சந்தித்தேன். இவர்கள் நறுமண சித்தர், புலிச்சாமியார், நாகேந்திரநாத் பாதுரி, மாஸ்டர் மகாசயர் மற்றும் புகழ்பெற்ற வங்காள விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ் முதலியவர்கள். நறுமண சித்தரை சந்திப்பதற்கு முன்பு இருவகைப்பட்ட அனுபவங்களை பெற்றேன். ஒன்று இணக்கமானது, மற்றொன்று வேடிக்கையானது. கடவுள் எளிமையானவர், மற்றவை எல்லாம் சிக்கலானவை. இயற்கை எனும் சார்புலையில் தனி முதற் பொருளை தேடாது. ஒரு கோயில் உள்ள காளியின் சிலைக்கு முன்னால் மௌனமாக நின்று கொண்டிருந்த பொழுது இந்த தத்துவ முடிவுகள் மிருதுவாக என் செவிகளில் விழுந்தன. நான் திரும்பியதும் அவருடைய உடையிலிருந்து அல்ல, உடை அதிகம் இல்லாததிலிருந்து சுற்றி திரியும் சாதுவாக தோன்றிய ஒரு உயரமான மனிதரை நான் சந்தித்தேன். என் குழப்பமான எண்ணங்களை உண்மையாகவே நீங்கள் ஊடுருவி கண்டுவிட்டீர்கள். நான் நன்றியுடன் புன்னகைத்தேன். காளியை போல மென்மையும் வன்மையும் கலந்திருக்கும் இயற்கையின் குழப்ப நிலை என்னை விட அதிக ஞானம் படைத்தவர்களை குழம்ப செய்திருக்கிறது. அவளுடைய மர்மத்தை யாரே கண்டறிவார்? ஒவ்வொரு அறிவாற்றலின் முன்னேயும் நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கை விடுக்கும் சவால் திங்ஸ் போன்றது ஒரு புதிர். இவைகளுக்கு விடை காண முடியாமல் பலர் தீப்ஸ் நகர காலத்தை போல இப்பொழுது தண்டிக்க பெற்று தங்கள் உயிரை இழக்கிறார்கள். ஆனால் எங்கேயாவது ஒரு உயர்ந்த மனிதர் தோல்வியை ஏற்பதில்லை. மாயையின் இருமையிலிருந்து பிரிக்க முடியாத ஒருமையின் உண்மையை அவர் கண்டுணர்கிறார். ஐயா, நீங்கள் உறுதியாக நம்பிக்கையுடன் பேசுகிறீர்கள். இதுல எடுத்தோடனே ஒரு லைன் சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. அதாவது இந்த வானத்துக்கு கீழே இருக்க இந்த பூமியில எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இது யாரோட இந்த வார்த்தைகள் அப்படின்னா, சாலமன் ஒரு ராஜா, அதாவது இஸ்ரேல்ல 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ராஜா. அவர் வீரத்துக்கும் ஞானத்துக்கும் பேர் போனவர். அவருடைய வாக்கியம் தான், அதாவது பைபிள்ல இருக்கிற வாக்கியம் இது. அத இங்க அவர் நினைவு கூர்றாரு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நேரம் உண்டு, காலம் உண்டு அப்படின்றப்ப அது இவருக்கு ஆனா புரியல. ஏன்னா வயசு அந்த மாதிரி வயசு முகுந்தனுக்கு. ஆனா மனசுல எல்லார் முகத்திலையும் அவருடைய குருவை தேடிக்கிட்டே இருக்காரு. எல்லாரையும் பாக்குறப்ப இவர் நம்ம குருவா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி அவருக்கு உள்ள அந்த குருவை எப்படி அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கு. இவரு அமர் கூட அந்த ஒரு ஒரு தோல்வியில முடிந்த ஒரு பயணம் போயிட்டு வந்தாரு தானே. அவங்க அண்ணன் கூட திரும்பி கூட்டிட்டு வந்துட்டாரு. இமயமலைக்கு போறதுக்கு அதாவது அந்த இமயமலை கீழே வரைக்கும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தானே அவங்க அண்ணன் புடிச்சிட்டு வந்துட்டாரு. அதுதானே போன அத்தியாயத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சுதான் அவருடைய குருவை அவரால் சந்திக்க முடிஞ்சிச்சு.
அந்த 2 வருஷம் இடைவெளியில நிறைய பேரை ஒரு பார்த்திருக்காரு. நறுமண சித்தர், புலிச்சாமியார், நாகேந்திரநாத் பாதுரி இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்காரு. அது ஒவ்வொன்றுத்தையுமே அவர் விவரிப்பாரு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து இந்த நறுமண சித்தர் வந்து அவர் பார்த்த விஷயம் வந்து பார்த்த அந்த சமயம் வந்து ரொம்பவே வந்து ஒண்ணு இணக்கமானதும் ஒண்ணு வேடிக்கையானதும்ன்றத குறிப்பிடுறாரு. இவர் வந்து ஒரு கோயில்ல காளியில் ஒரு சிலைக்கு முன்னாடி நின்னுட்டு இவர் மௌனமா அவருடைய குருவை தேடுற அந்த விஷயத்திலேயே அவரு கூர்ந்து இருக்காரு. அப்ப ஒரு ஒருத்தர் பேசுறது கேக்குது. கடவுள் வந்து ரொம்ப எளிமையானவர். இந்த பூலோகத்துல இருக்க மத்த எல்லாம் தான் சிக்கலானது. அதனால இங்க வந்து நீ வந்து கடவுளை தேடாத அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அவர் காதுல விழுவுது. யாரா இத சொல்றா அப்படின்ட்டு இவர் பாக்குறாரு. ஒரு உயர்ந்த மனிதர், ஆடை ரொம்ப கம்மியா போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து அவர் சொல்றத பார்த்தா வெறும் கோவணம் மட்டுமே கட்டியிருப்பாரு அப்படின்னு. அப்ப இவர் பதில் சொல்றாரு. முகுந்தன் வந்து, நான் மனசு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கிற இதுல வந்து நீங்க ரொம்ப விளக்கமா சொல்றீங்க. என் மனச கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க அப்படிங்கிறாரு. ஆஹ் நான்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. ஒவ்வொரு அறிவாற்றல் நம்மளுடைய அறிவுக்கு பின்னாடியும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே எல்லாமே வந்து நன்மையா முடியுதுன்னு சொல்லல முடியுமா? இல்லதானே? எல்லாமே அந்த நன்மை தீமை கலந்த வாழ்க்கை தான் வந்து எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எவ்வளவுதான் அறிவாற்றல் ஓட பயன்படுத்தினா கூட ரெண்டும் கலந்ததுதான் நடக்குது. இது எப்படி அப்படின்ற ஒரு பதிலுக்கான கேள்வியை நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியறது கிடையாது. ஸோ அந்த மாயைக்கு பின்னாடி இருக்க அந்த இருமை அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய அடிக்கடி இந்த பகவத்கீதையில வரும். அதுதான் நன்மை தீமை, நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி. அதுல வந்து பிரிக்க முடியாது அதெல்லாம். நீங்க என்னதான் மண்டையை உடைச்சுக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னாலும் அது பிரிக்க முடியாத ஒரு புதிர் தான். அதுதான் சொல்றாரு ஸ்பிங்ஸ் அப்படின்றது ஒரு புதிர். அந்த மாதிரி வந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அவரு சொல்றப்ப வந்து இவருக்கு ரொம்பவே வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க ரொம்பவே உறுதியா பேசுறீங்க ஐயா அப்படிங்கிறாரு. ஞானத்தை அடைய மிக கடினமான வழியாகிய நேர்மையான ஆன்ம விசாரணையில் நான் வெகு காலமாக ஈடுபட்டு வந்திருக்கிறேன். தன் மனத்துள் எழும் எண்ணங்களை இரக்கமின்றி கவனித்து தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்வது ஒருவரை நிலைக்குள்ளேயே செய்யக்கூடிய அனுபவம். அது வலுவான அகங்காரத்தை பொடி பொடியாக்கி விடுகிறது. ஆனால் உண்மையான ஆத்ம பரிசீலனை கணித விதிகளை போன்ற மகான்களை உருவாக்குகிறது. சுய வெளிப்பாடு, அதாவது அவரவர் கண்டறிந்தவற்றையே ஒப்புக்கொள்ளுதல் என்ற முறையினால் அகங்காரம் உடையவர்களாக உருவாகுகிறார்கள். அவர்கள் கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தை பற்றிய சொந்த விளக்கங்களில் உரிமை கொண்டாடுகிறார்கள். இம்மாதிரியான அகங்கார சொந்த கருத்துக்களின் முன்பு சத்தியம் சந்தேகமின்றி பணிவுடன் ஒதுங்கி போய்விடுகிறது. இந்த உரையாடலை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். போலித்தனங்களை கலைந்தெறியும் வரை மனிதன் நிலையான மெய்ப்பொருளை கண்டறியவே முடியாது. மனித மனம் பல நூற்றாண்டுகளாக தன்னுள் ஏற்றுக்கொண்டுள்ள சேற்றுடன் எண்ணற்ற உலக மாயைகளால் குழப்பப்பட்டு வெறுக்கத்தக்க வாழ்வுடன் உறவு கொண்டு உள்ளது. மனிதன் தன்னுள்ளேயே வாழும் எதிரிகளை முதலில் எதிர்த்து போரிடும் பொழுது இங்கே போர்க்களத்து சண்டைகள் அற்பமானவை ஆகிவிடுகின்றன. நம் உடல் வலிமையால் தாக்கி வெற்றி பெறுவதற்கு இந்த எதிரிகள் மானிட உருவில் வருபவை அல்ல. எங்கும் உள்ளவையால் இடைவிடாமல் தூக்கத்தில் கூட மனிதனை துரத்தியவாறே நச்சுக்காற்று போன்ற ஆயுதங்களுடன் சூட்சுமமாக ஆயத்தமாகி நம் எல்லாரையும் வீழ்த்த வரும் படை வீரர்கள் அஞ்ஞான இச்சைகளே. தன் குறிக்கோள்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்துவிட்டு சாதாரண தலைவிதிக்கு சரணடைபவன் சிந்தனையற்றவன். அவன் வீரியமற்றவன், கட்டையை போன்றவன், இழிவானவன் அல்லது வேறு என்ன? மதிப்பிற்குரிய ஐயா, குழம்பி தவிக்கும் ஏராளமான பாமர மக்களிடம் தங்களுக்கு அனுதாபம் இல்லையா?
அந்த ஞானி ஒரு நொடி மௌனம் சாதித்து விட்டு பிறகு கோடி காட்டும் விடை கூறினார். எல்லா நற்குணங்களுக்கும் களஞ்சியமான, கண்ணால் காண முடியாத இறைவன் மற்றும் எந்த குணநலன்களும் அற்ற கண்ணால் காணக்கூடிய மனிதன் ஆகிய இருவரையும் நேசிப்பதென்பது ஒரு பெரிய புதிர். ஆனால் மனித அறிவு எந்த புதிருக்கும் ஈடு கொடுக்க வல்லது. ஆன்ம பரிசோதனையினால் எல்லா மனித மனங்களிலும் உள்ள ஒரு ஒற்றுமை வெளிப்படுகிறது. அது எல்லா மனிதர்களையும் இறுக்கி பிணைக்கும் சுயநலமே. இந்த ஒரு விதத்திலாவது மனிதர்களின் சகோதரத்துவம் வெளிப்படுகிறது. இப்பொதுப்படையான தன்மையை கண்டறிந்த மாத்திரத்திலேயே அதிகமான பணிவு ஏற்பட்டு விடுகிறது. இந்த பணிவு ஆன்மாவின் நிவாரண திறனை அறியாத தன்னையொத்தவரிடம் கருணையாக முறைகிறது. அவரு அந்த நறுமண சித்தர் அப்படின்ட்டு பாக்குறாரு இல்லையா, அவர் சொல்றாரு. அதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஆன்மீக உரையாடல் வந்து அற்புதமா, அதாவது நமக்கு கூட புரியாது, அது அவங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக உரையாடல் நடக்குது. அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற, அவர் சொல்ல வர்றதோட சுருக்கமா சொல்றேன், நம்மளுடைய மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் வருது அதை நீங்கள் தயவு தாட்சணியம் இல்லாம கண்டறீங்க. உங்ககிட்ட ஒரு பொறாம உணர்வு கூட வரலாம். ஆனா நீங்க வெளியே வந்து நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு நம்ம நம்மளே நினைச்சுக்குவோம். ஆனா உள்ள வரும் எண்ணங்களை நம்ம கூர்ந்து ஆழ்ந்து கவனிக்கிறப்ப என்னென்ன மாதிரியான எண்ணங்கள், இப்ப ஒருத்தரை பாக்குறோம், ஒரு கோபமா அவங்கள பத்தி நமக்கு எண்ணம் வருதா, இந்த மாதிரி விதவிதமான எண்ணங்கள் வர்றப்ப நம்மளை நாமளே எடை போட்டுக்கணும். அததான் இங்க முக்கியமாக அவர் குறிப்பிடுறாரு. அப்படி எடை போட்டு நம்மள சுய பரிசோதனை செய்யறப்ப அத நான் ஒப்புக்கொண்டுட்டேன் அப்படின்ற இதுலயே சில பேருக்கு வந்து அகங்காரம் வந்துருது, கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அதை வச்சு இன்னும் அவங்க மேல் நோக்கி போகணும்ன்ற இது இல்லாம, ஆஹா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற இதுல அவங்களுக்கு ஒரு அகங்காரம் வந்துருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கடவுள் இன்னும் மேலும் இருக்கிற இந்த ஆன்மீகத்துல பிரபஞ்சத்தை பத்தி அவங்களுடைய சொந்த கருத்தை இஷ்டத்துக்கு வெளியே விடுறாங்க. அது ஆதாரபூர்வமான இல்லாம ஒரு விஷயத்த அவங்க வெளியே விடுறாங்க அப்படின்ட்டு அவரு கொஞ்சம் அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடுமையா இருக்கு, அந்த மகான் சொல்ற வார்த்தைகள். ஏன்னா அவரு அத்தனை பேர் பார்த்திருக்காரு போல இருக்கு. எல்லாமே ப்ராப்பரா ஒருத்தவங்க, ஒரு சிம்பிளா எல்லாருக்கும் சொல்லணும்னா, ஒருத்தன் வந்து அடிமட்டத்துல இருந்து மேல வர்றது கஷ்டப்படுவான். கஷ்டப்பட்டு ரொம்ப அல்லப்பட்டு லோல்பட்டு மேல வருவான். ஆனா மேல அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த மேல வந்ததுக்கு அப்புறம் ஆடாத ஆட்டம் ஆடி திருப்பியும் கொஞ்ச நாள்லயே அவன் கீழே வந்துருவான். அந்த வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். அந்த இடத்த நியாயமா தக்க வச்சுக்கணும்ன்ற அந்த அறிவு அப்ப இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஆடி உடனே கீழே வந்துருவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஒருத்தன் வந்து உள்ள இருக்கிற எண்ணங்களை தீர்க்கமா ஆராய்ஞ்சு தன்னையே எடை போட்டு, நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன், உள்ள என்னென்ன மாதிரி எண்ணங்கள் வருது, என்ன ஆசை இருக்கு, உனக்கு பேராசை இருக்கு, இல்ல காம இச்சை இருக்கு, இல்ல பொறாம குணம் இருக்கு, இல்ல கோபம் இருக்கு, இல்ல ரொம்ப அதை விட இழிந்த குணங்கள்லாம் இருக்கு அப்படின்றப்ப ஒண்ணு நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டு அதை தயவு தாட்சணியம் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், தூக்கி வெளியே எறியணும். ஏன்னா இந்த இப்ப நம்மளுடைய ஆன்மா அப்படின்றதே நிறைய விஷயங்களால சேர்ந்த ஒருதான், அந்த எண்ணங்களின் தொகுப்பு தான் வந்து அந்த மாயை அப்படின்றது. அப்ப ஒரு சொசைட்டிய பத்தி, சொசைட்டினா நமக்கு இப்படிதான் இருக்கும், இது வந்து இப்படிதான், எல்லாமே நமக்குள்ள விதைக்கப்பட்டு இருக்கு. அது எல்லாம் தான் முதல்ல இந்த ஆன்மீகத்துக்குள்ள ஆழமா போகணும்னா அதுல தான் அறுத்தெறியணும் அப்படின்றத எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய விஷயம். ஓ, உங்களுடைய எதிரி வெளியில கிடையாது, நம்ம மனசுக்குள்ளதான் நம்மளுடைய எதிரி இருக்கு. அப்ப அந்த குணங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டறியணும், சுய பரிசோதனை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த குணங்களோட போராடி அந்த ஒவ்வொரு தேவையில்லாத குணங்களை எல்லாம் நீங்க வெளியே எறிகிறப்ப நீங்க
அருமையான ஒரு நிலைக்கு நோக்கி வர்றீங்க. ஆனா, இதையே சில பேர் என்ன பண்றாங்க, சரி பசிக்குதா, நல்லா 10 வேளை சாப்பிடுவோம். தூக்கம் வருதா, நல்லா 4 முழுக்க தூங்குவோம். அப்படின்ற மாரி அந்த அஞ்ஞான இச்சைகள்ல மூழ்கிட்டாங்க அப்படின்னா, அவங்கள யாருன்னு அவர் சொல்றாரு? வீரியமற்றவன், கட்டைய போல இருக்கிறவன், இழிவானவன். அப்படி ஒரு இதுல அவர் திட்டுறாரு. ஏன் ஐயா உங்களுக்கு வந்து பாமர மக்கள் வந்து அப்படித்தானே இருப்பாங்க. அவங்கள வந்து கடை தேடி கொண்டு வரணும்ன்ட்டு உங்களுக்கு அ இது இல்லையா? அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கு. ஆனா, அது அத வந்து எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் எல்லாராலயும் எடுத்துக்க முடியல. ஸோ கண்ணால் காண முடியாத அந்த இறை சக்திய எந்த குணநலனுமே இல்லாத ஒரு கண்ணால் காணக்கூடிய ஒரு மனுஷன் வந்து அது அதாவது இறையையும் நேசிக்கணும், இந்த கண்ணால் காணக்கூடிய மனுஷனையும் நேசிக்கணும் அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா, நம்மளுடைய மனுஷருக்கு இருக்கிற அறிவு வந்து எந்த புதிரா இருந்தாலும், அந்த அளவுக்கு உண்மையிலேயே நம்மளுடைய ஆற்றல் வந்து அற்புதமானதுதான். ஆனா, இந்த மாரி ஆன்ம பரிசோதனையில தான் எல்லா மனுஷங்களுக்குள்ளே இருக்க மனத்திலயும் ஒரு ஒற்றுமை வந்து வெளிய வருது. அது என்ன அப்படின்னா, எல்லாருக்குள்ள இருக்க சுயநலம் தான். வேற என்ன? எல்லாரும் உள்ள வந்து ஒரு சுயநல ஒரு எண்ணம் இருக்கதான் செய்யுது. இதுதான் வந்து எல்லாரையும் சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா, அந்த ஒரு சகோதரத்துவம் வெளிப்படுறப்ப, அந்த நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத குணங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம ஆன்ம பரிசோதனை பண்றப்ப, நமக்குள்ள கரெக்ட்டா அந்த வழியில போறப்ப, நல்ல ஒரு பணிவு ஏற்படும். அந்த பணிவு தான் அந்த ஆன்மாவோட கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கிற அந்த திறனை குடுக்கக்கூடிய அறிவு. அந்த அறிவு இருக்கும் பட்சத்தில், அடுத்தவங்களையும் அவங்க நேசிப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஐயா, ஒவ்வொரு யுகத்திலும் வாழ்ந்த மகான்கள் உலகத்தின் துயரங்களைப் பற்றி நீங்கள் உணர்வது போலத்தான் உணர்ந்திருக்கிறார்கள். மேம்போக்கான மனிதர்கள் தாம் குறுகிய சொந்த துயரங்களில் மூழ்கி மற்றவர்களின் துயரைப் பற்றி கவலைப்படாமல் இருப்பவர்கள். அந்த சாதுவின் வைராக்கியமான முகம் கவனிக்கும்படியாக கனிவடைந்தது. எவன் ஒருவன் தன்னைத்தானே கூறு போட்டு பார்க்க பயில்கிறானோ அவனே பிரபஞ்சம் முழுவதும் விரிந்த கருணையை அறிவான். செவிடாக்கும் அகந்தையின் கோரிக்கைகளிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலத்தில் இறையன்பு மலர்கிறது. அந்த உயிர் கடைசியில் தன்னை படைத்தவனை நோக்கி திரும்புகிறது. வேறு எதற்கும் இல்லாவிட்டாலும் ஏன் இறைவா ஏன் என்று வேதனையுடன் கதறுவதற்கு வேண்டியாவது அது அங்கனம் திரும்புகிறது. துன்பம் எனும் இழிவான சவுக்கடியால் கடைசியில் மனிதன் முடிவற்ற முழுமுதற் கடவுளிடம் துரத்தப்படுகிறான். எல்லையின்றி நிறைந்திருக்கும் இறையழகே அவனை கவர வேண்டும். கல்கத்தா காளிகாட் கோயிலின் முன் புகழ்பெற்ற அற்புதத்தை காண நான் சென்றிருந்த போது அந்த ஞானியும் நானும் அங்கிருந்தோம். தற்செயலாக நான் சந்தித்த அந்த துறவி அதன் அலங்கார பெருமையை மிக எளிதாக ஒதுக்கி தள்ளிவிட்டார். கல்லும் சுண்ணாம்பும் நாம் கேட்கக்கூடிய கீதம் எதையும் இசைப்பதில்லை. மனித ஜீவனிலிருந்து வெளிப்படும் இசைக்கு மட்டுமே இதயம் திறக்கும். நுழைவாசலில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிற கதிரவன் ஒளி எங்களை அழைத்தது. நாங்கள் மெதுவாக வாசற்படியை அடைந்தோம். அங்கே பக்தர் கூட்டம் இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்தது. திரும்பவும் அவரு அவருடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு. அது உண்மையிலேயே எல்லாமே எப்படி இருக்குன்னா, முகத்துல அறையிற மாதிரி ஒரு உண்மையிலாதான் இருக்கு. இந்த மேம்போக்கா சில மனிதர்கள் வாழ்றாங்க இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்தவங்கள பத்தி ஆஹ் கவலையும் படமாட்டாங்க. அவங்களுக்கு வர்ற கஷ்டத்த பத்தியே எந்நேரமும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் அந்த ஆத்ம விசாரணையில வந்து தன்னுடைய குணங்கள் என்ன அப்படின்னு தயவுதாட்சணி இல்லாம எவன் பாக்குறானோ அவன் மட்டுமே அந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அந்த கருணைய வந்து
அவனால வந்து அடுத்தவங்கள்ட்ட கொடுக்க முடியும். மத்தவங்க எல்லாருமே அந்த அகந்தையில என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கஷ்டம், கஷ்டம், கஷ்டம்ன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த கஷ்டம் வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க இறைவன் பக்கம் திரும்புறாங்க. எதுக்கு திரும்புறாங்க அப்படின்னா, அந்த கஷ்டத்த போக்குன்றதுக்காக இல்ல. இல்ல அந்த இறைவன் தேடியும் கிடையாது. ஏன்பா இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ சோதனை? எனக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து கஷ்டத்த குடுத்துக்கிட்டே இருக்க? அப்படின்னு கேட்கறதுக்காக இது பண்றாங்க. அப்ப ஒரு சவுக்கால துன்பம் அப்படின்ற ஒரு சவுக்கால அடிக்கிறப்ப மனுஷன் என்ன பண்றான்? கடைசியாக எங்க இருந்து வந்தானோ அந்த கடவுள்கிட்டயே அவன் வந்து துரத்தப்படுறான். அப்ப அந்த இறை சக்தி அவனை வந்து கை தூக்குது. இதுதான் வந்து இங்க நடக்குது அப்படின்ட்டு உண்மையிலேயே இதெல்லாம் பெரிய தத்துவம் ஆக்சுவலா. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அந்த கல்கத்தா காளி கோயில்ல வந்து அவங்க போயிருக்கப்ப அவரும் இருக்காரு அங்க. அப்ப வந்து கோயில வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த கல்லோ, சுண்ணாம்போ நம்மள வந்து கவர்றதுக்கான விஷயம் கிடையாது. இந்த மனிதனுடைய ஜீவன்ல இருந்து வர்ற இசை தான் வந்து உண்மையான இதயத்தை திறக்கக்கூடிய ஒரு சாவி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீ இளைஞன், அந்த ஞானி சிந்தனையுடன் என்னை ஊடுருவி நோக்கினார். பாரதமும் இளமையானதுதான். புராதான கால ரிஷிகள் ஆன்மீக வாழ்விற்கான வழிமுறைகளை அழிக்க முடியாத வகையில் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மூதுரை இந்த நாட்டிற்கு இன்றும் பொருந்தும். காலத்திற்கு ஒவ்வாது போகாமலும் லோகாயுதவாதங்களின் சூதுவாதுகளுக்கு மத்தியில் கௌரவத்தை இழக்காமலும் அவ்வொழுக்க விதிமுறைகள் இன்றும் இந்தியாவை உருவாக்கி வருகின்றன. யுக யுகாந்தரங்களாக நிபுணர்கள் அளவிட முடியாது தவிக்கும் அளவிற்கு அவநம்பிக்கையே உருவான காலமே வேதங்களின் மதிப்பை அங்கீகரித்து விட்டது. அதுதான் உன் பரம்பரை சொத்து என்று கொள்வாயாக. நான் சொல்திறம் வாய்ந்த அந்த சாதுவிடம் இருந்து மிக்க மரியாதையுடன் விடை பெறுகையில் அவர் முன்னோடியான தீர்க்க தரிசனம் ஒன்றை வெளியிட்டார். நீ இங்கிருந்து சென்றதும் இன்று புதுமையான அனுபவம் ஒன்றை அடைவாய். நிறைய விஷயங்கள் அவர் வந்து இவருக்கு, அதாவது பிரபஞ்சம் அவர் மூலமாக இவருடைய மனதுக்குள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. அதுதான் சில பேர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தவங்க எல்லாம் அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இவர் பார்க்கிறார் நிறைய விஷயங்களை. ஒருத்தர் வந்து இங்கேயும் இருக்காரு, அங்கேயும் இருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்ணால பாக்குறாரு. இப்ப அந்த தத்துவங்கள் வழியாக இவருக்கு வந்து பாடம் நடத்துது பிரபஞ்சம். அப்ப அவர் சொல்றாரு, நீ வந்து இளைஞன், பாரதமும் ரொம்பவே இளமையான ஒரு விஷயம் தான். அந்த புராதன கால ரிஷிகள் எல்லாம் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே அந்த ஆன்மீக வாழ்விற்கு என்ன வழிமுறையோ அது அழிக்கவே முடியாத மாதிரி வந்து ஸ்ட்ராங்கா வரையறுத்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த காலத்திற்கு அது பொருந்தாம போனா கூட இந்த அப்பயே சூதுவாது அப்படிங்கிறாரு. அதுக்கு நடுப்புற இந்த கௌரவத்தையும் நம்ம இழக்காம அந்த விதிகளை இன்றளவும் இந்தியா வந்து அதை நிலைநாட்டிட்டு தான் இருக்கு. அதாவது அது பட்டு போகாம, ஒரு செடி இருக்கு அப்படின்னா பட்டு போகாம இந்த மாதிரி புராதன கால ரிஷிகள் வந்து எந்த செடியை வச்சாங்களோ அந்த செடி இன்றளவும் பட்டு போகாம அப்படியே வம்சமா வர்றவங்களால பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு சொல்றாரு. சோ இதுதான் உன்னுடைய பரம்பரை சொத்து. வேதங்களின் மதிப்பு வந்து அந்த அளவுக்கு அந்த தவிக்கிறவங்க இருக்காங்க தானே, யுக யுகாந்தரங்களா இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே அந்த வேதங்களின் மதிப்பு தெரியுது. அதுதான் உன்னுடைய பரம்பரை சொத்தம், நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொல்றாரு. பாடம் நடத்தி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு விஷயம் சொல்றாரு, நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு புதுமையான அனுபவம் ஒன்று உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அது என்ன அனுபவம் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஒரு யோகி சுயசரிதம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு யோகியானவரை
பிரபஞ்சமானது எப்படி உருவாக்கிட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு அவரை அனுப்பி அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பதப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நேற்று நம்ம பார்த்ததும் ஒரு காளி கோயில்ல அவர் போய் தரிசனம் பண்ண போறப்ப அவருடைய எண்ண ஓட்டத்தை ஒரு மகான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய தத்துவங்கள், உயர்ந்த தத்துவங்கள் எல்லாமே பேசுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அந்த கலந்துரையாடலுக்கு முடிவுல நீ போனோடனே உனக்கு இங்க இருந்து நீ வெளியே போனோடனே ஒரு புதுமையான அனுபவம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி ஒரு கோயில்ல இருந்து வெளியே வெளியே போறாரு. ஆனா எங்க போனோம் என்ன அப்படின்ற ஒரு குறிக்கோள் இல்லாம அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப நான் கோயிலில் இருந்து வெளியேறி குறிக்கோள் எதுவுமின்றி சென்று கொண்டிருந்தேன். ஒரு மூலையில் திரும்பியதும் எனக்கு முன்பே அறிமுகமாகி இருந்த ஒருவனிடம் சிக்கினேன். அவன் பேச ஆரம்பித்தால் அது காலத்திற்கு கட்டுப்படாது. நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போவான். அவன் உறுதியளித்தான். நாம் பிரிந்திருக்கும் வருடங்களில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் கூறினால் உன்னை வெகு சீக்கிரத்தில் போக விட்டு விடுகிறேன். என்ன முரண்பாடான பேச்சு! நான் இப்பொழுதே உன்னை விட்டு கிளம்ப வேண்டுமே. ஆனால் அவன் என் கையை பிடித்துக் கொண்டு பல சிறு சிறு செய்திகளை கேட்டறிந்தான். அவன் பசியுடன் கூடிய ஒரு ஓநாயை போல் இருக்கிறான் என எனக்கு வேடிக்கையாக தோன்றியது. நான் பேச பேச அவன் திருப்தி இல்லாமல் இன்னும் ஏதேதோ கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனிடமிருந்து தப்பிக்க ஒரு நல்ல வழியை காட்டும்படி நான் காளிமாதாவை மனதிற்குள் வேண்டினேன். என் நண்பன் திடீரென என்னை விட்டு அகன்றான். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு எங்கேயாவது அந்த வாயாடி காய்ச்சல் திரும்பி வந்துவிடப் போகிறதே என்ற பயத்தில் என் நடையின் வேகத்தை இருமடங்காக்கினேன். என் பின்னால் வேகமாக தொடரும் காலடி சத்தம் கேட்டு என் நடையை விரைவுபடுத்தினேன். திரும்பி பார்க்கும் தைரியம் எனக்கு இல்லை. ஆனால் ஒரே துள்ளலில் அந்த நண்பன் என்னிடம் வந்து வேடிக்கையாக என் தோள்களை பிடித்துக் கொண்டான். இவர் அந்த கோயில்ல, அந்த காளி கோயில்ல வந்து அங்க இருந்து வெளியே வர்றாரு. ஆனா எங்க போகணும் என்ன அப்படின்றதெல்லாம் மனதுல எந்த ஒரு குறிக்கோள் இல்லாம அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மூலையில இவரோட ஃப்ரெண்டு தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு ஆச்சு அந்த ஃப்ரெண்ட பார்த்து அவன்கிட்ட வந்து பிடிபட்டுறாரு. ஆனா அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அதனால அவன்கிட்ட தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவன் விடல. இத்தனை வருஷமாக நம்ம ரெண்டு பேரும் பார்க்காம இருந்திருக்கோம். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீ சொன்னீன்னா நான் உன்னை விட்டுறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பேசுற இவருக்கு அவன் கூட பேச விருப்பம் இல்லை. ஆனாலும் அவன் வந்து வாய கிளறி கிளறி சின்ன சின்ன விஷயமா கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இவரால வந்து அதுக்கு மேல தாங்க முடியல. இவர் மனதுல வந்து அந்த காளி மாதாவை வந்து வேண்டிக்கிறாரு. இவன் வந்து என்னை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ட்டு. ஆனா உடனே வந்து வேண்டின அடுத்த நிமிஷம் இந்த பையன் போயிடுறான். இவரும் வந்து வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பின்னாடியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு இவரை வந்து பின்தொடர சத்தம் கேக்குது. அவனேதான் வந்து வர்றான். ஒரே துள்ளல்ல வந்து அவன் வந்து இவரை பிடிச்சுக்கான். நான் கந்த பாபாவை பற்றி உன்னிடம் சொல்ல மறந்துவிட்டேன். அதோ அந்த வீட்டில் அவர் வசிக்கிறார். அவன் கொஞ்ச தூரத்தில் இருந்த ஒரு வீட்டை சுட்டிக்காட்டினான். அவசியம் அவரை சந்திக்கவும். அவர் சுவாரஸ்யமானவர். உனக்கு ஒரு புதுமையான அனுபவம் உண்டாகும். சரி, வருகிறேன் என்று கூறிவிட்டு அவன் உண்மையிலேயே என்னை விட்டு அகன்றான். காளிகாட் கோயிலில் சாது முன்னறிவிப்பாக கூறிய இதே மாதிரியாக சொற்கள் என் நினைவில் பளிச்சிட்டன. ஆவலால் தூண்டப்பட்டு நான் அந்த வீட்டை அடைந்ததும் ஒரு விசாலமான கூடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். ஒரு கனமான ஆரஞ்சு வண்ண கம்பளத்தில் ஒரு கும்பல் அங்கும் இங்கும் சப்பனமிட்டு உட்கார்ந்திருந்தது. திகைப்பு கலந்த கிசுகிசுக்கு என் செவியில் விழுந்தது. சிறுத்தை புலி தோளின் மீது அமர்ந்திருக்கும் கந்தபாபாவை பார். அவரால் மனமில்லாத எந்த மலருக்கும் இயற்கையான நறுமணத்தை அளிக்க முடியும். அல்லது வாடிய மலரை புதுப்பிக்கவும் முடியும். அல்லது ஒரு மனிதனின் தோளில் இருந்து நறுமணம் வீச செய்யவும் அவரால் முடியும். நான் அந்த சித்தரை நேராக நோக்கினேன். அவரது பார்வை
உடனடியாக என் பார்வையில் நிலைத்தது. அவர் பருமனாகவும் தாடியுடனும் கருத்த உடலுடனும் ஒளி வீசும் பெரிய கண்களுடன் கொண்டு விளங்கினார். மகனே, உன்னை கண்டதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. உனக்கு என்ன வேண்டும் என்று கூறு. உனக்கு ஏதாவது வாசனை பொருள் வேண்டுமா? எதற்காக? அவருடைய பேச்சு எனக்கு சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது. அதிசயமான முறையில் நறுமணம் அனுபவிப்பதற்கு. நறுமணத்தை உண்டாக்குவதற்கு கடவுளை ஏவுவதா? அதனால் என்ன? எப்படியும் இறைவன் வாசனைகளை படைக்கத்தானே செய்கிறான். ஆம், ஆனால் மென்மையான புது மலர்களை படைத்து பயன்பட்ட பின் கலைந்து எறிவதுதான் இறைவனின் நோக்கம். உங்களால் மலர்களை படைக்க முடியுமா? முடியும். ஆனால் நான் சாதாரணமாக வாசனை பொருட்களை படைப்பதுதான் வழக்கம். இளம் நண்பரே, அப்படியாயின் வாசனை பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை மூடிவிட வேண்டியதுதான். அந்த ஃப்ரெண்டு இவரை பிடிச்சுக்கிட்டான். திரும்பவும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இந்த தெருவில் இருக்கிற அந்த முனை வீட்டுல ஒரு கந்த பாபா அப்படின்ற ஒரு சித்தர் வசிக்கிறாரு. நீ போய் அவரை பாரு. அவரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒருத்தர். உனக்கு நிறைய அனுபவம் அவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு தகவல் சொல்றதுக்காக வரான். அதை சொல்லிட்டு அவன் போயிடுறான். சோ இங்கேயும் பிரபஞ்சம் எப்படி விளையாடுது பாருங்க. எல்லாருமே போஸ்ட்மேன் உத்தியோகம் தான். பிரபஞ்சம் அந்த அருணாச்சலம் படத்துல ரஜினி சொல்ற மாதிரி அருணாச்சலம் சொல்றான், நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ எல்லாரும் அந்த தகவல் மட்டும் சொல்லிட்டு, இல்ல தத்துவம் இவருக்கு தெரியணுமா, அந்த தத்துவத்தை சொல்லிட்டு அந்த மகான் அகன்றாரு. இப்ப ஒரு புதுமையான அனுபவத்துக்காக அவர் ஃப்ரெண்டு மூலமாக அந்த தகவல் இவருக்கு தெரியப்படுத்தப்படுது. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சோம்னா இதேதான். அவருக்கு ஒன்னும் நமக்கு ஒன்னும் வித்தியாசமே கிடையாது. பிரபஞ்சத்துக்கு எல்லாமே குழந்தைகள் தான். அப்ப சரின்ட்டு இவரும் போறாரு. போனா அந்த வீட்டுல ஒரு உட்கார்ந்து இருக்காரு. அவரு அந்த சிறுத்த புலியோட தோல் மேல உட்கார்ந்து இருக்காரு. அவரு நல்லா குண்டு குண்டுன்னு இருக்காரு. நல்ல தாடி இதெல்லாம் வச்சுட்டு நல்லா கருப்பா கலரும் நல்லா கருப்பா இருக்காரு. ஆனா கண்ணுல நல்ல ஒரு ஒளியோட இருக்காரு. அப்ப அவர் இவரு கிட்ட கேக்குறாரு, முகுந்தன்ட்ட, சொல்லு, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன வாசனை வேணும் அப்படின்னு சொல்லு. இவருக்கு ஒன்னும் புரியல. எதுக்கு எனக்கு வாசனை வேணும்? எனக்கு வாசனை எல்லாம் வேண்டாமே அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்றதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ஒரு நல்ல வாசனையை அனுபவிக்கணும் இல்லையா? அது ஒரு நல்ல வாசனை வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சின்ன அல்ப விஷயத்துக்கு கடவுளை இறை சக்திய இதுக்காக போய் யூஸ் பண்றதா அப்படின்னு ஒரு கோபம் வருது. ஆக்சுவலா அதாவது இந்த மந்திரவாதிகள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பண்றாரு, கோபம் வருது. அப்ப சரி, இதுக்கு உனக்கு கோபம் வருது, கடவுளும் அதே தானே பண்றாரு, மலர் படைக்கிறாரு, அதுல இருந்து நம்ம வாசனை முகணும் தானே. ஆனா அது ஒரு இயற்கை. நீங்க மலரை படைக்க முடியுமான்னு ஒரு பதில் கேட்கிறாரு. மலரை படைக்க முடியாது, ஆனா மலர்ல இருந்து வர்ற வாசனைய படைக்க முடியும். அது அப்படின்னா நீங்க வாசனைய படைச்சுட்டே இருங்க. அந்த வாசனை திரவியம் தயார்படுத்துற அந்த தொழிற்சாலையை எல்லாம் மூடிடலாம் அப்படின்ட்டு இவரும் நக்கலா சொல்றாரு. ஏன்னா இவர் கோபம் வருது. இறை சக்திய இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மந்திரவாதி மாதிரி அவர் யூஸ் பண்றாரே அப்படின்ட்டு கோபம் வருது. நான் அவர்கள் வியாபாரம் செய்வதை அனுமதிப்பேன். என் குறிக்கோள் இறைவனின் சக்தியை நிரூபிப்பதுதான். ஐயா, இறைவனை நிரூபிக்க வேண்டியது அவசியம்தானா? அவன் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் அற்புதங்களை நிகழ்த்தியவாறு இல்லையா? ஆம், ஆனால் நாமும் அவனுடைய எல்லை இல்லாததை படைப்பு வகைகளில் சிலவற்றை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த கலையில் வல்லவராவதற்கு எத்தனை காலம் பிடித்தது? 12 ஆண்டுகள். சூட்சும முறையில் நறுமணத்தை உற்பத்தி செய்வதற்கா? என் மதிப்பிற்குரிய மகானே, நீங்கள் ஒரு பூக்கடையில் இருந்து சில ரூபாய்கள் கொடுத்து பெறக்கூடிய வாசனைகளை அடைய
12 ஆண்டுகள் வீணடித்து விட்டீர்கள் என தோன்றுகிறது. நறுமணம் மலர்களுடனே மறைந்து விடுகிறதே. நறுமணம் மரணத்துடன் மறைகிறது. உடலுக்கு மட்டும் இன்பம் தரக்கூடியதை நாம் ஏன் விரும்ப வேண்டும்? ஐயா தத்துவ நிபுணரே, நீங்கள் என்னை மகிழ்விக்கிறீர்கள். சரி, இப்பொழுது தங்கள் வலக்கையை நீட்டுங்கள். அவர் ஆசை கூறுவது போல் கையை அசைத்தார். நான் கந்தபாபாவிடமிருந்து சில அடிகள் தள்ளி இருந்தேன். என் உடலை தீண்டக்கூடிய அளவிற்கு யாரும் என் அருகில் இல்லை. நான் என் கையை நீட்டினேன். ஆனால் அந்த யோகி என் கையை தொடவில்லை. உனக்கு எந்த மனம் வேண்டும்? ரோஜா. அப்படியே ஆகட்டும். என் உள்ளங்கையிலிருந்து ரோஜாவின் இனிய நறுமணம் கமிழ்ந்ததைக் கண்டு எனக்கு ஒரே வியப்பு. நான் பக்கத்தில் இருந்த பூச்சாடியிலிருந்து பெரிய வாசனையற்ற வெள்ளை நிற பூ ஒன்றை புன்முறுவலுடன் கையில் எடுத்தேன். இவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஓகே, நீங்க இந்த நறுமணத்தெல்லாம் தயார் பண்றீங்க அப்படின்னா இந்த நறுமணம் பண்ணக்கூடிய தொழிற்சாலை எல்லாம் மூடிட வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. இல்ல, அவங்க பாட்டுக்கு அது பண்ணட்டும், இது ஏன் வேலை. இது ஏன் நான் பண்றேன்னா, இறைவனுடைய ஆற்றலை நிரூபிக்கிறதுக்காக நான் பண்றேன். இறைவனோட சக்தியை நிரூபிக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிதான் அவர் இருக்காருன்னு நிரூபிக்கணுமா? அவர் எல்லா இடத்துலயும் தானே இருக்காரு. இந்த மாதிரி அற்புதங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல, சில இடத்துல இப்படிதானே நம்ம வெளிப்படுத்தி ஆக வேண்டி இருக்கு. சரி, அப்ப நீங்க இத கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு முகுந்தன் அந்த கந்தபாபாட்ட கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் வெறும் இந்த நறுமணத்தை உற்பத்தி செய்வதற்கு நீங்க செலவழிச்சிருக்கீங்க. ஒரு சில ரூபா கொடுத்தா நீங்க பூக்கடையில இருந்து இதை வாங்கிடலாம். இதுக்கு போய் 12 வருஷம் செலவழிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டு அவர் பதில் என்ன சொல்றாரு, நறுமணமும் அப்படிதானே, மலரோட அது முடிச்சிருக்கு இல்லையா, அதுல என்ன. ஆனா நறுமணம், மலர்ல இருக்கிற அந்த நறுமணமானது அந்த மலரோட மரணத்துலதான் முடியுது. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே. அந்த உடலுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய அந்த நறுமணத்தை ஏன் தேவை? அவசியமே இல்லையே. உடலுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அதோ 12 வருஷம் நீங்க செலவழிச்சு இத நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்றத கொஞ்சம் எனக்கு அத அதை ஏத்துக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ட்டு இதுல ஒண்ணு நம்ம கவனிக்கணும். அந்த காளி மாதா கோயில்ல ஒரு மகானை சந்திச்சாரு. அவரு இவர்கிட்ட நிறைய வாதம் பண்ணாரு. வாதம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு தத்துவங்கள் அடங்கிய ஒரு உரையாடல் பண்ணாரு. இவர் கேட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலா அங்க வாங்கின விஷயத்த வச்சு இங்க உடனேயே இவர் அந்த அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. அவர் பதில் சொல்ல முடியல. ஆனா அவரால சும்மா சமாளிக்கிறாரு ஒழிய, அந்த கந்தபாபா சமாளிக்கிறாரு ஒழிய, அவருடைய ஏன் ஒரு பூல இருக்கிற ஒரு சென்ட் தடவுனா கூட முடிச்சிருச்சு. அதுக்கு போய் 12 வருஷம் நீ செலவு பண்ணிருக்கிய அப்படின்ட்டு ரொம்பவே கொஞ்சம் நாக்க புடுங்குற மாதிரியே கேட்கிறாருன்ற மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். இத அதுக்கு நீ இறைய அடைஞ்சினா கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உன்னுடைய பிறவிக்கு அப்படின்ற மாதிரி. சரி, இப்படியே பேச்சு போய்கிட்டே இருக்கு அப்படின்னோன்னா அந்த கந்தபாபா என்ன பண்றாரு, சரி உன் கைய நீட்டு. ஆனா இவர் கைய அந்த கந்தபாபா தொடல. நடுப்புற வேற யாரும் இல்ல. சரி, உனக்கு என்னதான் மனம் வேணும் சொல்லு, இறுதியா சொல்லு அப்படின்றாரு. எனக்கு ரோஜா வேணும் அப்படின்னோம். கொஞ்ச நேரத்துல சரி இப்ப மோந்து பாரு அப்படின்னோம்னா உண்மையிலேயே ரோஜா மனம் நல்லாவே வீசுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல இந்த ஃப்ளவர் வேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூச்சாடியில சும்மா ஆர்டிபிஷியல் இந்த பேப்பர்ல பண்ணது, இந்த ஸ்பாஞ்சில பண்ண மலர்கள் எல்லாம் ஒரு அலங்காரத்துக்கு வைக்கிற இதுல இருந்து ஒரு வெள்ளை கலர் பூ ஒண்ணு எடுத்துக்கிறாரு. இந்த வாசனையற்ற மலரில் இருந்து மல்லிகை மனம் கமல செய்ய முடியுமா? அப்படியே ஆகட்டும். அந்த இதழ்களில் இருந்து உடனே மல்லிகை மனம் கமலத் தொடங்கியது. நான் அந்த அதிசய சித்தருக்கு நன்றி கூறி அவருடைய மாணவர்களில் ஒருவனுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டேன்.
அவன் கந்தபாபாவின் சரியான பெயர் சுவாமி விசுத்தானந்தர் என்றும், அவர் வியக்கத்தக்க பல யோக ரகசியங்களை ஒரு திபெத்திய குருவிடம் இருந்து கற்றறிந்தார் எனவும் கூறினான். அந்த திபெத்திய யோகிக்கு கிட்டத்தட்ட 1000 வயதிற்கு மேல் ஆகியிருக்கும் என்று அவன் உறுதியுடன் கூறினான். அவருடைய சீடரான கந்தபாபா, நீங்கள் இப்பொழுது பார்த்த மாதிரி எளிய நேரடியான முறையில் எப்பொழுதும் நறுமண அற்புதங்களை நிகழ்த்துவதில்லை. அந்த மாணவரின் பேச்சில் அவர் குருவை பற்றிய பெருமை தொனித்தது. அவருடைய முறைகள் மனிதர்களின் மனநிலைக்கு தக்கபடி மாறும். அவர் அதிசயமானவர். கல்கத்தாவில் உள்ள அறிவாளிகளில் பெரும்பாலோர் அவரை பின்பற்றுகிறார்கள். அந்த பக்கத்துல இருந்த அந்த அந்த பேப்பர் பூ மாதிரி இருக்கிற வெள்ளை கலர் பூவை ஒண்ணு எடுத்துட்டு, இதுல இருந்து எனக்கு மல்லிகையோட வாசனை வேணும் அப்படிங்கிறாரு. அவரும் கொஞ்ச நேரத்துல இப்ப மோந்து பாருன்னு சொல்லுவோம், அதே மாதிரி மல்லிகையோட வாசனை அடிக்குது. அதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த அந்த கந்தபாபாக்கு இவர் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போய் ஒருத்தர் பக்கத்துல போய் அவருடைய சீடரான ஒருத்தர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு அவரை பத்தி எல்லாம் விசாரிக்கிறார். அவர் பேர் சுவாமி விசுத்தானந்தா. இவர் அந்த திபெத்தில இருக்கிற குரு கிட்ட அவருடைய நிறைய யோக ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காரு. அந்த திபெத்திய குருவுக்கு எப்படியும் ஒரு 1000 வயசுக்கு மேல இருக்கும். ஆனா நீ இப்ப பார்த்த மாதிரி நேரடியாக அவர் எப்பயுமே பண்ணது கிடையாது அப்படின்ட்டு அவன் அந்த சீடனோட பேச்சுல ரொம்பவே அவருடைய குருவை பத்திய ரொம்ப பெருமையா சொல்றான். அவர் பண்ற விஷயம் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த கல்கத்தாவுல ஒரு 1000 பேராவது அவரை பின்பற்றுறாங்க. எல்லாருமே அறிவாளிகள் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. வாழ்க வளமுடன். விக்ன விநாயக பாத நமஸ்தே. முழு முதற் கடவுளான ஒரு வணங்கி தொழுது ஆரம்பிக்க. ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம். பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருள் ஆன்மீக மையத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு யோகின் சுயசரிதம் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். நறுமண சித்தர், அதாவது கந்தபாபா அப்படின்றவரை அவர் நேற்று பார்த்தாரு. அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அவருடைய சீடரான கந்தபாபா, நீங்கள் இப்பொழுது பார்த்த மாதிரி எளிய நேரடியான முறையில் எப்பொழுதும் நறுமண அற்புதங்களை நிகழ்த்துவதில்லை. அந்த மாணவரின் பேச்சில் அவர் குருவை பற்றிய பெருமை துணித்தது. அவருடைய முறைகள் மனிதர்களின் மனநிலைக்கு தக்கபடி மாறும். அவர் அதிசயமானவர். கல்கத்தாவில் உள்ள அறிவாளிகளில் பெரும்பாலோர் அவரை பின்பற்றுகிறார்கள். நான் அவர்களுடன் சேரப்போவதில்லை என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டேன். வெளிப்படையாக அதிசயங்களை நிகழ்த்தும் ஒரு குரு எனக்கு உகந்தவராக இல்லை. நான் கந்தபாபாவிற்கு பணியுடன் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அன்று ஏற்பட்ட 3 வெவ்வேறு விதமான சந்திப்புகளை பற்றி எண்ணமிட்டவாறே மெதுவாக நடந்து வீட்டை நோக்கி சென்றேன். என் சகோதரி உமா வாசற்படியிலேயே என்னை சந்தித்தார். வாசனை திரவமெல்லாம் உபயோகப்படுத்தி மிகவும் நவநாகரிகமாகி வருகிறாயே,
நான் எதுவும் பேசாமல் என் கையை அவள் முகர்வதற்கு நீட்டினேன். என்ன கவர்ச்சியான ரோஜா மணம்! வழக்கத்திற்கு மாறாக மிக அதிகமாக இருக்கிறதே! அது வழக்கத்திற்கு மிக அதிகம் மாறானது என்று நினைத்தவாறு நான் மௌனமாக அதிசயமான வகையில் நறுமணம் பெற்ற மலரை அவள் மூக்கின் அருகில் பிடித்தேன். ஓ! எனக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்குமே! அவள் அம்மலரை பிடுங்கினாள். வாசனையற்றது என்று அவள் நன்கு அறிந்திருந்த ஒரு வித மலரிலிருந்து அவள் திரும்ப திரும்ப மல்லிகையின் மணத்தை நுகர்ந்த பொழுது ஒரு வினோதமான குழப்பம் அவள் முகத்தில் பரவியது. அவளுடைய முகபாவத்தை கண்டதும் என் மனத்தை கந்தபாபா வசியப்படுத்தி நான் மட்டும் அம்மனத்தை உணரும்படி செய்திருப்பாரோ என்ற சந்தேகம் நீங்கியது. அவரு ஆஹ் அந்த கந்தபாபா அப்படின்றவரு முதல்ல இவர் கையில இருந்து ஒரு ரோஜாவுடைய மனம் வர்ற மாதிரி பண்ணாரு. அதுக்கப்புறம் சரி அது கூட வந்து அந்த மனதை வந்து அப்படியே வசப்படுத்தி செய்யறது அப்படின்னு நினைச்சு இவர் பக்கத்துல இருந்த இந்த செயற்கை பூ ஒண்ணு எடுத்து அதை வந்து அவர் காட்டி அதுல இருந்து மல்லிகை மனம் வரணும்னு கேட்கிறாரு. அதுவும் அவர் செய்யறாரு. சரி, ஆனா வந்து இவருக்கு அது பிடிக்கல. இப்படி வந்து இந்த மந்திர வித்தையெல்லாம் காமிக்கிறது முகுந்தனுக்கு பிடிக்கல. சோ அவர் வந்து நான் இவங்க கூட எல்லாம் நான் சேர போவதில்ல அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவர் வீட்டுக்கு வர்றாரு. அந்த ஒரே நாள்ல ஒரு 3 விதமான சந்திப்புகளை அவர் பார்த்திருக்காரு. ஒண்ணு, அந்த கோயில்ல கல்கத்தா கோயில்ல காளி கோயில்ல இருக்கிற ஒரு மகான் வந்து தத்துவங்களை பத்தி இவங்க 2 பேரும் உரையாடினது. அதுக்கப்புறம் இவருடைய முன்னாள் நண்பன் அவரை பார்த்தது. இப்ப 3வதாக இந்த கந்தபாபாவை பார்த்தது. இது 3த்தையும் அவர் மனசுல அசை போட்டவாறே அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போறப்ப அவங்க அக்கா வந்து உமா வந்து வாசப்படியிலேயே நிக்கிறாங்க. வாசப்படியிலேயே நின்னு, என்ன அவ்வளவு உன் மேல இவ்வளவு வாசம் எல்லாம் அடிக்குது, பரவாயில்ல நீ நல்லாவே வந்து ஒரு நவநாகரிகமாக நீ மாறிக்கிட்டே வர்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆஹ் சரின்ட்டு இவரு வந்து கைய வந்து அவங்க அக்கா மோந்து பாக்குறதுக்கு அவங்க மூக்கு கிட்ட வைக்கிறாங்க. ஆனா ரோஜா மனம் நல்லா வீசுது. ஆனால் ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு அடுத்ததாக அவர் ஒரு வெள்ளை மலர்ல இருந்து மல்லிகை மனம் வரணும்னு சொன்னாரு தானே, அதையும் அவங்க அக்காவுடைய மூக்கு அருகில வைக்கிறாரு. எனக்கு மல்லிகைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க அக்கா புடுங்குறாங்க. புடுங்கி அவங்க வாசனை நுகர்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகத்துல வந்து வேற வேற ஒரு வித்தியாசமான முகபாவங்கள் மாறுது. அப்ப இவருக்கு வந்து ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுது. என்ன அப்படின்னா, இவரை மட்டும் வசப்படுத்தி அந்த பூ வாசம் வர்ற மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க அக்காவுக்கும் அது அந்த வாடை வரவும் ஓகே அவர் உண்மையாதான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்தது கிளியர் ஆயிடுது. பின்னால் நான் அழகானந்தன் என்ற என் நண்பன் ஒருவன் மூலம் அந்த நறுமண சித்தரிடம் ஒரு சக்தி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். உலக பசியால் தவிக்கும் கோடிக்கணக்கான மக்களிடம் அந்த சக்தி இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைத்துக் கொண்டேன். அழகானந்தன், ஒரு சமயம் நான் 100 விருந்தாளிகளுடன் பர்த்வானில் கந்தபாபாவின் வீட்டில் இருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய விழா சமயம். அந்த யோகி வெறும் காற்றிலிருந்து பொருட்களை வரவழைக்கும் திறனில் புகழ் பெற்றிருந்ததால் நான் சிரித்தபடி அவரிடம் அப்பருவத்தில் கிடைக்காததொரு ஆரஞ்சு பழ வகையை வரவழைக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அக்கணமே எல்லா வாழை இலைகளிலும் பரிமாறப்பட்டு இருந்த பூரிகள் உப்பிவிட்டன. ஒவ்வொரு பூரிக்குள்ளும் உரிக்கப்பட்ட ஆரஞ்சு இருந்தது. நான் சற்று தயக்கத்துடன் என் பழத்தை சுவைத்தேன். ஆனால் அது மிக அருமையான சுவையுடன் இருந்ததை கண்டேன். பல ஆண்டுகளுக்கு பின் என் ஆத்ம ஞானத்தின் மூலம் கந்தபாபா எப்படி பொருட்களை தோற்றுவித்தார் என்று புரிந்து கொண்டேன். ஆனால் பாவம், அந்த வழி பசியால் பரிதவிக்கும் உலக மக்களுக்கு எட்டாததாக இருந்தது. இதுல எல்லாம் நிறைய விஷயம் அவர் சொல்றாரு. இது வந்து அவருடைய சின்ன வயசுல இந்த கந்தபாபாவை பாக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் அழகானந்தன் அப்படின்ற இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தன்
அஹ் அந்த கந்தபாபாவை பத்தி சொல்றாரு. நான் வந்து ஒரு தடவை அவரை பார்க்கறதுக்கு போயிருக்கேன். அவர்கிட்ட உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அவருடைய வீட்ல வந்து நான் இருந்தப்ப 100 விருந்தாளிகள் சாப்பிடுறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அவரு வந்து வெறும் இந்த காட்டுல இருந்து அந்த விருந்துக்கு வேணுங்கிற ஐட்டம் எல்லாம் வந்து கொண்டு வராரு. எனக்கு பார்க்கவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி இது ஏதோ மந்திரம் அப்படி இப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அதுக்காக நான் வேணும்ட்டே நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, அந்த சீசன்ல கிடைக்காத ஒரு ஆரஞ்சு பழ வகைய கேட்டேன். அவரு வந்து சிரிச்சுக்கிட்டே பேசாம இருந்துட்டு, எல்லாருடைய இலையிலயும் சாப்பாடு பரிமாறப்பட்டுருச்சு. உங்களுக்கு இந்த நார்த்ல எல்லாமே பூரி, சப்பாத்தி தானே நெறைய இருக்கும். இவங்க இலையில வச்சிருந்த பூரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பூரியும் உப்ப ஆரம்பிச்சுச்சாம். நல்லா பெரிய அளவு உப்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல, எல்லாரும் அந்த பூரிய சாப்பிடுறப்ப பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு ஒரு ஆரஞ்சு சுளை இருந்திருக்கு. இவரு என்ன அந்த அழகானந்தன்றவரு என்ன கேட்டாரோ, அந்த சுளை, அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய சுளை வந்து ஒவ்வொரு பூரியிலயும் உள்ள இருக்கிறத பார்த்தோனே ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஆனா, அது ரொம்ப அருமையான ஒரு சுவை மிகுந்ததாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா, பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவர் வந்து நெறைய இந்த ஆத்ம ஞானத்துல வந்து நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், இந்த வித்தை எல்லாம் எப்படி கைவரப்படுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது சொல்றாரு. ஆனா, இந்த வித்தை மூலமாக எவ்வளோ பேர் சாப்பிடாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வரவழைச்சு குடுக்கலாம் தானே! அது ஆனா முடியாத காரியம் அப்படின்றதையும் சொல்லி இங்க பதிவு பதிவு பண்றாரு. ஊறு, ஒளி, சுவை, ஓசை, நாற்றம் முதலிய உணர்வுகளுக்கு வேண்டிய தூண்டல்கள் எலக்ட்ரான், புரோட்டான் ஆகியவற்றின் அதிர்வு வேறுபாட்டால் உண்டாக்கப்படுகின்றன. அந்த அதிர்வுகள் பிராணனால் முறைப்படி ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. பிராணன் 5 தனித்தனி புலனுகர் எண்ணப் பொருட்களால் அறிவுபூர்வமாக ஆற்றலூட்டம் பெற்ற உயிர் துகள்கள் அல்லது சூட்சுமமான உயிர் சக்திகள் ஆகும். நம்ம இத வந்து இந்த 36 தத்துவத்துல இந்த விஷயத்த பார்த்தோம். அததான் இங்க வந்து சொல்றாரு. ஊறு, ஒளி, சுவை, ஓசை, நாற்றம் அந்த 5 உணர்வுகள் வந்து அந்த அதுல இருந்து தான் அந்த பஞ்சபூதங்களே வரும். அது அதாவது இந்த மந்திரத்துல அவர் எப்படி நறுமணத்தை உண்டாக்குறாரு, எப்படி இந்த சாப்பாட்டு பொருள் எல்லாம் உண்டாக்கி எல்லாருக்கும் குடுக்குறாரு அப்படின்றத இங்க சயின்ஸோட அவர் பொருத்துறாரு. இந்த புக்ல நிறைய விஷயங்கள் வந்து வெறும் கண்கட்டி வித்தை மாதிரி இல்லாம சயின்ஸும் சேர்ந்து விளக்கி இருப்பாரு. அதுதான் இதுல இந்த புஸ்தகத்துல இருக்கிற ஒரு சிறப்பு. அப்ப அது சொல்றாரு. அந்த உணர்வுகளுக்கு வேண்டிய தூண்டல்கள் வந்து நம்மள சுத்தி வந்து எலக்ட்ரான், புரோட்டான் வந்து இருந்துகிட்டே தானே இருக்கு. அதோட அந்த அதிர்வு வேறுபாட்டால் அந்த இதெல்லாம் உண்டாக்கப்படுது. அந்த அதிர்வுகள் பிராணனால வந்து ஒழுங்குபடுத்தப்படுது. ஸோ பிராணன் வந்து என்ன பண்ணுது? 5 தனித்தனி புலனுகர் எண்ண பொருட்களால் அறிவுபூர்வமான அந்த உயிர் துகள்கள் இல்லைன்னா சூட்சுமமான உயிர் சக்திகள், அதாவது அணுவை விடவே ரொம்ப நுட்பமானவை. அணுவே வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விடவே அந்த சூட்சுமமான உயிர் சக்திகள் ரொம்பவே நுண்ணியமானவை அப்படின்னு சொல்றாரு. கந்தபாபா சில யோக பயிற்சிகளினால் பிராண சக்தியுடன் தன்னை இசைவித்துக் கொண்டு உயிர் துகள்களின் அதிர்வலை அமைப்பில் மாறுதலை ஏற்படுத்தி தனக்கு வேண்டியதை தருவித்துக் கொள்கிறார். அவருடைய நறுமணம், பழம், மற்ற அற்புதங்கள் எல்லாம் வசிய முறைப்படி உண்டாக்கப்பட்ட உள்ளுணர்வுகள் இல்லை. ஆனால் இவ்வுலகத்திற்குரிய அலை அதிர்வுகளின் மூலம் வரவழைக்கப்பட்டவையே. மயக்க மருந்தினால் ஆபத்து வரலாம் என்ற நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு மனோவசியத்தை மனமயக்க மருந்தாக பயன்படுத்தி மருத்துவர்கள் சிறு அறுவை சிகிச்சைகளை செய்து வருகிறார்கள். வசியப்படுவது என்பது அடிக்கடி அந்த நிலைக்கு உட்படுபவர்களுக்கு கேடு விளைவிப்பது. கால கிரமத்தில் மூளை உயிரணுக்களின் அமைப்பையே குலைத்து எதிர்மறையான மனப்போக்கை தூண்டிவிட ஏதுவாகிறது. மனோவசியம் என்பது
மற்றவரின் உணர்வு நிலையில் அத்துமீறி நுழைவது. அதன் தற்காலிக நிலைக்கும் தெய்வீக அருள் பெற்ற மனிதர்கள் செய்யும் அற்புதங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இறைவனிடத்தில் விழிப்பு உணர்ச்சி உள்ள உண்மையான மகான்கள் படைக்கும் பிரபஞ்ச கனவு காண்பவனுடன் இச்சா சக்தியை இணக்கமாக பொருத்தி இக்கனவுலகில் மாறுதல்களை செய்கிறார்கள். அதாவது கந்தபாபா இதெல்லாம் எப்படி பண்றாரு அப்படின்னா, அவருடைய யோக பயிற்சி கொஞ்சம் நல்ல நுட்பமா போகிறப்ப நிறைய நம்ம நேத்தே பார்த்தோம். நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த யோக பயிற்சினால அந்த பிராண சக்தியோட அவர் இணைஞ்சு அந்த உயிர் துகள், அதுதான் சொன்னேன் இல்லையா, சூட்சுமமான ரொம்ப நுண்ணியமானதுல அதுல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி அவருக்கு வேண்டியதை அவர் கொண்டு வர்றாரு. அதுல நறுமணம், நறுமணமா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரிதான் கொண்டு வர்றாரு. ஆனா இந்த வசிய முறைன்றது வேற. இதுல இந்த அலையதிர்வுகள் மூலம் பொருட்களை கொண்டு வர்றதுன்றது வேற. ஆனா இதுல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னா, சில பேஷண்ட்ஸ்க்கு மயக்க மருந்து கொடுத்தா அவங்க மரணம் கூட அவங்களுக்கு ஏன்னா அவங்க உடம்பு அந்த மயக்க மருந்தை தாங்குற சக்தி இருக்காது. மரணத்துக்கு போயிருவாங்க. அதனால சில பேர் மனோவசிய முறைப்படி அவங்கள மயக்கத்துல, ஒரு வித மயக்கத்துல ஆழ்த்தி சின்ன சின்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி ஒருத்தரை மனோவசியப்படுத்துறது நல்லது கிடையாது அப்படின்றது இவர் சொல்றாரு. ஏன் நல்லது கிடையாதுன்னா, அவங்களுடைய அந்த மூளை அமைப்பு டோட்டலா மாறிடும். அதனால அது தப்பு. இன்னொன்னு, இப்ப நம்மளுடைய உணர்வுகள் அப்படின்றது நமக்கு சொந்தமானது. முக்கியமாக நமக்கு இந்த நேரத்துல பசிக்கும், இந்த நேரத்துல நம்ம தூங்குவோம், நமக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்கும், இந்த காரம் பிடிக்கும், இந்த பழம் பிடிக்கும் அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட உணர்வு. அந்த உணர்வுல ஒருத்தர் எல்லை மீறி அதுல நுழைஞ்சு நமக்கு வாழைப்பழம் பிடிக்கணும், அது மாம்பழம் பிடிக்கிற மாதிரி ஒருத்தவங்க மாத்துறாங்க அப்படின்னா அது தப்பு தானே. இது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. அத அதுதான் சொல்றாரு, அந்த மனோவசியம்ன்றது அடுத்தவங்களுடைய உணர்வுல அத்துமீறி நுழையிறது, அது செய்யக்கூடாது. ஆனா இந்த மனோவசியத்துல செய்யறதுன்றது வேற, ஆனா தெய்வீக அருள் பெற்ற மனிதர்கள் செய்யற விஷயம்ன்றது வேற. அவங்க அந்த இச்சா சக்திய அவங்களுடைய இதா வச்சுக்கிட்டு அது மூலமாக தான் இந்த இதுல மாறுதல்கள் செய்யறாங்க அப்படின்னு அந்த மனோவசியத்துக்கும் இந்த மாதிரி ஆஹ் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இவரே கூட ஒரு அந்த 8 வயசோ 10 வயசோ இருக்கிறப்ப பட்டம் என் கைக்கு வரணும்னு சொல்லி இருப்பாரு. அது எல்லாம் எப்படி நடந்துச்சு, மனோவசியப்படியா அப்படின்னா இல்ல தானே. அது அவருடைய இச்சா சக்தியை பயன்படுத்தி தெரியாமையே செஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த இச்சா சக்தியை பயன்படுத்தி என்னென்ன செய்ய முடியும், அதாவது என்ன தேவையோ அது மட்டும்தான் ரொம்ப அவசியம் அப்படின்றப்ப. ஆனா இந்த மனோவசியத்திலேயோ இந்த நறுமணமும் அவசியமே கிடையாது அப்படின்றதுதான் இங்க சொல்ல வர்றாரு. நறுமண சித்தர் போன்றவர்களின் அற்புத செயல்கள் பிரமிப்பூட்டுபவை என்றாலும் ஆன்ம சாதனையில் உபயோகம் அற்றவை. வெறும் பொழுதுபோக்கை தவிர வேறு எந்த குறிக்கோளுமற்ற அவைகள் இறைவனை தீவிரமாக தேடுவதிலிருந்து திசை திருப்பிவிடக்கூடியவையாகும். பெரிய மகான்கள் ஆடம்பர அற்புதங்கள் நடத்துவதை கண்டிக்கிறார்கள். அபு சையத் என்னும் பாரசீக ஞானி தண்ணீரிலும் தரையிலும் ஆகாயத்திலும் செல்லக்கூடிய அபூர்வ திறமைகளில் கர்வம் கொண்டிருந்த சில பக்கிரிகளை பார்த்து கேலி செய்தார். ஏன், தவளை கூடத்தான் தண்ணீரில் இயல்பாக இருக்கிறது. காகமும் கழுகும் சுலபமாக ஆகாயத்தில் பறக்கின்றன. சைத்தான் ஒரே சமயத்தில் கீழே நாட்டிலும் மேலை நாட்டிலும் காணப்படுகின்றான். உண்மையான மனிதன் தன் சக மனிதர்களிடையே நேர்மையுடன் வாழ்கிறான். அவன் வியாபாரியாகவும் இருக்கலாம், ஆயினும் ஒரு வினாடி கூட இறைவனை மறவாமல் இருப்பவன். மற்றொரு சமயத்தில் அப்பாரசீக பெருந்தகை மத வாழ்க்கையை பற்றிய தன் கருத்தை பின்வருமாறு கூறுகிறார். உன் தலையில் உள்ளதை ஒதுக்கி தள்ளிவிட்டு உன் கையில் உள்ளதை தாராளமாக அள்ளி கொடுக்க வேண்டும். துன்பங்களை கண்டு ஒருபோதும் கலங்கக்கூடாது. காளிகாட் கோயிலில் கண்ட பாரபட்சமற்ற ஞானியோ அல்லது திபத்தில் பயிற்சி பெற்ற யோகியோ குருவை அடைய வேண்டும் என்ற என் ஏக்கத்தை தணிக்கவில்லை. என் இதயத்திற்கு இனம் கண்டு கொள்ள
பயிற்றுனர் எவரும் தேவைப்படவில்லை. மிக அபூர்வமாகவே மௌனத்திலிருந்து எழுப்பப்படும் அது ஆஹா என்று உடனே கூவியது. கடைசியாக நான் என் குருதேவரை சந்தித்த பொழுது மேன்மையான உதாரணத்தினால் மட்டுமே அவர் உண்மையான மனிதனின் தன்மையை எனக்கு உணர்த்தினார். இந்த நறுமண சித்தரோட செயல்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு பிரமிப்பா தான் இருக்கு. ஆனா அது ஆன்ம சாதனையில அதனால ஏதாவது யூஸான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. வேணா இந்த அதான் இந்த மேஜிக் காட்டுறவங்களுக்கு இந்த மான்ட்டு பாக்குறதுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு ஒரு விஷயம் மாதிரிதான் இருக்கே ஒழிய, இறைவனை தீவிரமாக அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இவர் இப்படி காண்பிக்கிறப்ப அவங்களுடைய குறிக்கோள் வந்து திசை மாறி போவதற்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த உண்மையான பெரிய மகான்களும் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஆடம்பரத்துல இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த மாதிரி மந்திர வித்தையில வந்து அதை கொண்டு வர்றேன் இதை கொண்டு வர்றேன்னு காமிக்கிறது, இதெல்லாமே கண்டிக்கிறாரு. அததான் அவர் சொல்றாரு. அபு சையத் அப்படின்ற ஒரு பாரசீக ஞானி ஒருத்தர் வந்து இந்த முஸ்லிம் துறவிகளை எல்லாம் கண்டிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து பக்கிரி அப்படின்னா முஸ்லிம் துறவிகள் அவங்கள பார்த்து கண்டிக்கிறாரு. எப்படி ஒரு மாதிரி கேலி செய்யற மாதிரி. அவங்க எல்லாமே வந்து தண்ணியில நடக்கிறாங்க, பறக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் காக்கா கழுகு கூட தான் பறக்குது. அதே மாதிரி இந்த தவளை கூட தான் வந்து தண்ணீர்லயும் இருக்கு, இதில் தரையிலயும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு அதே மாதிரி இந்த சாத்தான்றவன் ஒரே டைம்ல இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான். அதனால வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்ன நம்ம தலையில இருக்கிறத கழட்டி கீழே தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம கையில இருக்கிறத எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும். மனுஷங்களை மதிக்கணும், சக மனுஷங்களை மதிக்கணும். அதே மாதிரி ஒரு வியாபாரியா கூட அவன் இருக்கலாம். வியாபாரத்துல அவன் வந்து லாபமாவும் விற்கலாம், என்னமாவோ அந்த வியாபாரம்ன்றது தனி. ஆனா அவன் உண்மையாக ஒரு நிமிஷம் கூட இறையை மறக்காம இருப்பான் அப்படின்னா அவன் உண்மையிலேயே அருமையான ஒரு மனுஷன். ஏன்னா அவன் சக மனிதர்களை மதிக்கிறான் அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. சோ இந்த அந்த காளிகாட் கோயில்ல பார்த்த ஒரு ஞானியோ இல்ல இந்த கந்தபாபாவோ இவருடைய அந்த குருவை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற அவருடைய ஏக்கத்தை கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை. அவங்களெல்லாம் பார்த்து பிரமிச்சாலும் கம்மியால. எப்ப வந்து அவருடைய குருதேவரை பார்க்கிறாரோ அப்ப மட்டுமே அவருடைய அந்த ஏக்கம் வந்து தீரும். ஆனா அவருடைய குருவை பார்க்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் அவர் அற்புதம் பண்ணாம ஒரு மேன்மையான உதாரணத்தினால அவரை வந்து அவர் வெளிப்படுத்தினாரு அப்படின்றத இங்க வந்து உணர்த்துறாரு. வாழ்க வளமுடன். இதோட இன்னைக்கு அந்த ஒரு நறுமண சித்தர் தன் அற்புதங்களை காண்பிக்கிறார் இந்த அத்தியாயம் முடியுது.